ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சூரப்புலி கேமிங். நமக்கு இந்த புதுசாக ஒரு கார்னிவல் ரிங்கி வந்து விட்ருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பேன்சர் பண்டல் மாதிரி ஒரு பண்டல் விட்ருக்காங்க. அப்புறம் ஒரு எமௌண்ட்டு, அக்கா பண்டலு, க்ளோவால் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இந்த எமௌண்ட் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்கள், நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ளோவாலுமே நல்ல ஒரு எஃபெக்டோட நல்ல ஜம்முன்னு வச்சுருக்காங்க. நல்லா ஒரு மாதிரி எறிகிற மாதிரி இருக்குது. இந்த அக்கா பண்டல் ஓரளவுக்கு ஓகே தான், பரவாயில்ல. ரொம்ப ஆகாவணும்னு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த பூனைலாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த எஃபெக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த பூனை வந்து சைடில் நிற்கிற மாதிரி இருக்குது. பாய் பண்டில் வந்து பரவாயில்ல கைஸ், நல்ல ஒரு எஃபெக்டோட நல்லா தான் வச்சுருக்காங்க. இந்த எமௌண்ட்டு தான் கைஸ், இந்த எமௌண்ட் நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா இருக்குது. டீமோடு சேர்ந்து போட்டால் நல்லா ஜாலியாக இருக்கும். அங்கே கைஸ் இப்போ நம்ம உள்ளே போய் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். வாங்க கைஸ், நம்ம கேம்ஸில் வந்து பின்ன தட்ட ஆரம்பிப்போம். கரீனா நம்மளுக்கு இந்த கார்னிவல் ரிங் ஈவெண்ட்டை விட்ருக்கான். யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்னு சொன்னாலே சும்மா டுபாக்கூர் இது தான் விட்றாங்க. ஆனால் இந்த இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த பண்டலுக்கு இப்போ சுற்றலாமா, லக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இதை கிளைம் பண்ணிடுவோம். சரி வாங்க கைஸ், சுற்ற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னை போடுவோம், என்ன தராங்கன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின்னு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 டோக்கன் 7 டோக்கன் அந்த மாதிரி தருவாங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்துட்டு 5 6 இறங்கிடுவாங்க. நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா டைமண்டை யூஸ் பண்ணலை, ஃபுல்லாகவே இந்த சுக்னா ஈவெண்ட்டில் வந்துட்டு நமக்கு கிடைச்ச இந்த வவுச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு 50 வவுச்சர்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கலாமான்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு 7 டோக்கன் வந்துருக்காங்க. அடுத்தது 5 இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 5க்கு இறங்கிட்டாங்க. 6 தருவாங்க, இப்போ 5க்கு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, 6 5 7 இதை விட்டு தாண்ட மாட்டாங்க போல. டெய் கறி நான் தந்துடுறா டெய், அதெல்லாம் தரமாட்டாங்க. நம்மளுக்கு இன்னொரு 13 டோக்கன் தான் இருக்குது, ஸ்பின் பண்ணோம். இல்லைனா டைமண்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும் போல். அங்கே காய்ச்சி இந்த தடவை நம்ம புளி குத்துன்னு சொல்லிட்டு குத்தி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். புளிசுவாக 6 டோக்கன் தான். புளி குத்து இப்போ வருதான்னு பார்ப்போம். சரிங்க, பிள்ளைக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குதுன்னு காட்டிட்டாங்க. இந்த நமக்கு பண்டல் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. நம்ம ஒரு 50 டோக்கன் செலவழிச்சிருக்கோம். அதுவும் நமக்கு இந்த சுக்னா ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணும்போது கிடச்சது. சுக்னா பண்டலுமே சீக்கிரம் தந்துட்டாங்க. இதுவுமே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ டோக்கன் வச்சே தந்துட்டாங்க. அது போக டோக்கன் வேறு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த வாட்டி நமக்கு சரியான லக்கு தான், லக்கு மழை கொழிஞ்சிருச்சு. வாங்க உடனே அந்த பண்டலை ஓப்பன் பண்ணி போட்டு, பண்டல் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சுக்னா டோக்கன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் தாராளமாக ஸ்பின் பண்ணலாம். லக்கு நிறையவே இருக்க மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருங்க. நைட் ஒரு 12 மணிக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக உள்ளது கைஸ். யாருக்கெல்லாம் பண்டல் விழுந்துருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.